கற்றலில் தீராத ஆர்வம் கொண்ட உங்களுக்கு ஒரு சவால். நீங்க இதுவரைக்கும் ஆன்மீகம், தத்துவம், மன அமைதின்னு நினைச்சு சேர்த்து வச்சிருக்கிற எல்லா நம்பிக்கைகளையும் மறக்க தயாரா? கண்டிப்பா. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உடைய போகுது. ஆமா. ஏன்னா இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூல ஆதாரங்கள் ரொம்பவே ஸ்பெஷல். ஓஷோ அவர்கள் 1974ஆம் ஆண்டு பூனே நகர்ல வழங்கின போதி தர்மர் பத்தின சொற்பொழிவுகள். அதாவது போதி தர்மர் தி கிரேட்டஸ்ட் ஜென் மாஸ்டர் அப்படிங்கிற தொடர்ல இது எபிசோட் 4. கரெக்ட். இத நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். இது ஏதோ ஒரு பழைய வரலாற்று பதிவில்லைங்க. இல்லவே இல்ல. இது ஒரு உயிரோட்டமான சாட்சி. எக்ஸாக்ட்லி. ஏன்னா போதி தர்மர் ஒரு தத்துவஞானி அல்ல. அவர் ஒரு அனுபவ வெடிப்பு. அவர் சொல்றத நீங்க உட்கார்ந்து சிந்திக்கிறதுக்காக கிடையாது. உங்க சிந்தனையை முற்றிலுமா நிறுத்த. ஆமா. ஜென் அப்படிங்கிறது உங்களுக்கு தரப்படுற ஒரு பதில் கிடையாது. அது ஒரு நேரடி பார்வை. இந்த உரை ஒரு விளக்கம் இல்ல. உங்களை தட்டி எழுப்புற ஒரு விழிப்புணர்வுக்கான அழைப்பு. அதனால மனத்தோட சுவர்களை உடைச்சு மௌனத்தின் கதவை துறக்க நாம தயாரா இருக்கணும். சரி, நாம இத கொஞ்சம் விரிவா பாப்போம். நீங்க இந்த உரைகளை படிச்சப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது ஒரு சாதாரண தத்துவ வகுப்பு கிடையாதுன்னு எனக்கு முதல்லே புரிஞ்சுது. பல நூற்றாண்டுகளால் மனிதர்கள் தங்களை சுத்தி கட்டிக்கிட்டு இருக்கிற மாய வலைகளை அறுக்கிற ஒரு கூர்மையான வாழ்தான் இந்த உரை. உண்மைதான். போதி தர்மரோட வார்த்தைகளை ஓஷோ விவரிக்கிற விதம் நமக்குள்ளேயே ஒரு பெரிய பூகம்பத்தை உருவாக்குது. நாம நிறைய விஷயங்களை நமக்கு வெளியே எங்கேயோ தூரத்துல தேடிட்டு இருக்கோம். ஆனா உண்மை எங்கே இருக்கு அப்படிங்கறத எந்த சமரசமும் இல்லாம ஓஷோ காட்டுறார். ஆமா, போதி தர்மர் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய இடியை நம்ம தலையில இறக்குறார். அந்த முதல் கேள்வி வருது இல்லையா, விழிப்புணர்வை அல்லது புத்த நிலையை எப்படி அடைவது? அதுக்கு நாம என்ன நினைப்போம்? ஏதாச்சும் மந்திரங்களை உச்சரிக்கணுமா, இல்ல புனித நூல்களை படிக்கணுமான்னு கேட்போம். அல்லது காணிக்கை செலுத்தணுமா, டெய்லி காலையில 4 மணிக்கு எந்தி மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு உபவாசம் இருக்கணுமான்னு தோணும். ஆனா போதி தர்மர் முகத்துல அடிச்ச மாதிரி முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற முக்காவாசி மதங்கள், ஸ்பிரிச்சுவல் குருக்கள் இதே தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதப்படி அப்படி விரதம் இருன்னு. கண்டிப்பா. எனக்கு என்ன சந்தேகம்னா, லட்சக்கணக்கான மக்கள் இப்படி சடங்குகளை ஃபாலோ பண்ணி அமைதியா ஃபீல் பண்றாங்களே, அது எல்லாமே சும்மா வெறும் டைம் வேஸ்ட்னு சொல்றாரா? ஒரு நிமிஷம், அது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா இங்கதான் நம்ம விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கணும். போதி தர்மர் இந்த பயிற்சிகள் மூலமா கிடைக்கிற தற்காலிக அமைதியை மறுக்கல. ஓ, அப்ப அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, அது விழிப்புணர்வு கிடையாதுன்னு சொல்றாரு. ஓஷோ இதை ரொம்ப அழகா விளக்க ஒரு உதாரணம் சொல்றாரு. யூதர்களோட புனித நூலான டால்முட்ல உள்ள சில விதிகளை அவர் சுட்டி காட்டுறாரு. அந்த ஜன்னல் கதவு உதாரணம் தானே? ஆமா, ஒரு கட்டடத்துக்கு ஒரு கதவு, ஒரு ஜன்னல் இருக்கணும்னா அந்த ஜன்னல் கதவுக்கு வலதுபுறம் இருக்கணுமா இல்ல இடதுபுறம் இருக்கணுமான்னு பெரிய பெரிய மதபோதகர்கள் பக்க கணத்துல உட்கார்ந்து விவாதிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, சப்பாத் எனப்படும் புனித நாள்ல வயலுக்கு போகலாம், ஆனா வயலோட கடைசி எல்லை வரைக்கும் போகக்கூடாதுன்னு சில அர்த்தமற்ற விதிகள் வேற இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கே அபத்தமா இருக்குல்ல? இத கேட்கும்போது எனக்கு நம்ம காலத்துல நடக்கிற சில விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. நம்ம ஆட்கள் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எந்த ஆப் யூஸ் பண்ணலான்னு 1 மணி நேரம் தேடுவாங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணுமா இல்ல 5:30க்கா காஃபி குடிக்கணுமா இல்ல கிரீன் டீ குடிக்கணுமான்னு விவாதிப்பாங்க. ஆமா, ஆனா கடைசியில எந்த உருப்படியான வேலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அற்பமான விஷயங்கள்ல மனசு சிக்க வைக்கிறத பத்தி தானே ஓஷோ இங்க சொல்றார். எக்ஸாக்ட்லி அதேதான். சடங்குகளும் விதிகளும் நம்ம மனசை பிஸியா வச்சுக்க உதவுமே தவிர அது உங்களை எங்கேயும் கொண்டு போகாது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஏன் இந்த பயிற்சிகள் பலன் அளிக்காது அப்படிங்கிறதுக்கு ஓஷோ சொல்ற அந்த லாஜிக் தான். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஒரு பயிற்சியால புதிதா அடையறீங்க அப்படின்னா அது நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு சொல்றாரு. அதாவது கண்டிஷனல். கரெக்ட். இத விளக்க அவர் ஒரு அருமையான நெருப்பு உதாரணத்தை கொடுக்கறாரு. நீங்க ஒரு விறகு நெருப்பை மூட்டுறீங்கன்னு வச்சுப்போம். சரி. அந்த நெருப்பு எரியணும்னா விறகு அப்படிங்கிற நிபந்தனை தேவை. விறகு இருக்கிற வரைக்கும் தான் அந்த நெருப்பு எரியும். விறகு தீர்ந்து போச்சோ இல்ல அதை எடுத்துட்டீங்களோ உடனே நெருப்பும் மறைஞ்சிடும். அதேதான். எந்த ஒரு அமைதியையோ இல்ல விழிப்புணர்வையோ நீங்க ஒரு தியான பயிற்சியால அடையறீங்கன்னா அந்த பயிற்சியை நிறுத்தின மறுகணமே அந்த அமைதியும் காணாம போயிடும். ஏன்னா அது கண்டிஷனல். ஆனா உண்மையான விழிப்புணர்வு அப்படிங்கிறது நிபந்தனையற்றது. அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. அது யாராலையும் அழிக்கவும் முடியாது. வாவ், அந்த பான்ஃபயர் உதாரணம் ரொம்பவே தெளிவா இருக்கு. ஆனா எனக்கு இப்போ இன்னொரு கேள்வி வருது. கேளுங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அதுன்னு புரியுது. அதாவது விறகு காரணம், நெருப்பு காரியம்.
மூல உரையில கார்ல் மார்க்ஸோட பருப்பொருள்வாதத்தை ஓஷோ கம்பேர் பண்ணிருக்காரே. ஆமா, மெட்டீரியலிசம் பத்தி பேசியிருக்காரு. அதாவது மனிதனுடைய உணர்வு அப்படிங்கிறது வெறும் உடம்புல இருக்கிற ரசாயன மாற்றங்களோட விளைவுதான் கார்ல் மார்க்ஸ் மாதிரியான ஆட்கள் சொல்றாங்க. அப்போ உடல் அப்படிங்கிற விறகு எரிஞ்சு முடிஞ்சதும் விழிப்புணர்வு அப்படிங்கிற நெருப்பும் அணைஞ்சிடுமா? இது ஒரு அருமையான கேள்வி. அங்கதான் ஓஷோ பருப்பொருள்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா உடைக்கிறாரு. கார்ல் மார்க்ஸ் சொல்றபடி பார்த்தா உடல் அழிஞ்சா உணர்வும் அழிஞ்சிடும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உணர்வு அப்படிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட், ஒரு விளைவு. ஆனா போதி தர்மரோ விழிப்புணர்வு அல்லது புத்த நிலை என்பது அப்படிப்பட்ட ஒரு விளைவு அல்லன்னு ஆணித்தரமா சொல்றாரு. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பாதையில நடந்து கடைசியில நம்ம போய் சேர்ற ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. அப்போ புத்த நிலை அப்படிங்கிறது நாம புதிதா அடையிற ஒரு பொருள் கிடையாதா? இல்லவே இல்ல. அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற ஒரு புதையல். நாம அதை புதுசா உருவாக்கல, வெறும் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். இத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பாக்கெட்லயே உங்க பர்ஸ் இருக்கும். ஆனா நீங்க அதை மறந்துட்டு வீடு பூரா தேடி அலைவீங்க. கடைசியில பாக்கெட்ல கை வைக்கும்போது பர்ஸ் கிடைக்கும். அதுக்காக நாம அந்த பர்ஸ புதுசா அடைஞ்சிட்டதா அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா. அதே போலதான் நீங்க கண்களை மூடி இருந்தாலும் சரி, திறந்திருந்தாலும் சரி, நீங்க ஏற்கனவே ஒரு புத்தர் தான். இந்த வினாடியில இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இது பொருந்தும். நம்ம விழிப்புணர்வு எப்போதுமே முழுமையாதான் இருக்கு. சரி, நான் ஏற்கனவே ஒரு புத்தர் தான் அப்படின்னா ஏன் எனக்கு அது தெரியல? ஏன் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன்? இங்கதான் மூல உரையில ஓஷோ சொல்ற அந்த சுவாரஸ்யமான விஷயம் உள்ள வருது. ஆமா, போதி தர்மரோட வார்த்தைகளை எழுதி வச்ச அவரோட சீடர்கள் பண்ண முட்டாள்தனமான தவறுகளை பத்தி ஓஷோ ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்றார். போதி தர்மரோட உரைகளை புத்தகமா மாத்துறவங்க மொழிப்புலமை வாய்ந்தவங்களா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க விழிப்புணர்வு அடைந்தவங்க கிடையாது. விழிப்புணர்வு அடையாத ஒருத்தர் ஒரு ஞானியோட அனுபவத்தை வார்த்தைகளா மாத்தும்போது என்ன மாதிரியான ஆபத்துகள் வரும் அப்படிங்கறத ஓஷோ சுட்டி காட்டுறார். இது எப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி தன் மனசுல இருக்கிற வலிங்கெல்லாம் கொட்டி ஒரு நீங்க மெசேஜ் அனுப்புவார். அத படிச்சுட்டு இன்னொருத்தர் அதுல இருக்கிற எமோஷனை விட்டுட்டு நீங்க ஸ்பெல்லிங் தப்பா போட்டீங்கன்னு ரிப்ளை பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அபத்தமா இருக்கு. ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிள். நீங்க சொன்ன இதே விஷயத்த இலக்கியத்துல நடந்த ஒரு உண்மையான வரலாற்று நிகழ்வோட ஓஷோ கனெக்ட் பண்றார். அது ரவீந்திரநாத் தாகூரோட கீதாஞ்சலி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓ, அந்த மிஷனரி கதை தானே? ஆமா. தாகூர் தன்னோட வங்காள மொழி கவிதைகளான கீதாஞ்சலிய ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார். அவருக்கு ஆங்கிலம் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அது கவிதையாச்சேன்னு C.F. ஆண்ட்ரியூஸ் அப்படிங்கிற புகழ்பெற்ற மிஷனரி கிட்ட கொடுத்து சரிபார்க்க சொன்னார். ஆண்ட்ரூஸ் ரொம்ப பெரிய ஆங்கில அறிஞர். அவர் அந்த முழு புத்தகத்தையும் படிச்சுட்டு இலக்கண பிழைக்காக ஒரு 4 வார்த்தைகளை மட்டும் மாற்றி எழுதினார் இல்லையா? கரெக்ட். தாகூருக்கும் அது சரின்னு பட்டதால அதை ஏத்துக்கிட்டார். ஆனா அதன் பிறகு தாகூர் லண்டனுக்கு போய் W.B. ஈட்ஸ் மற்றும் பல புகழ்பெற்ற கவிஞர்கள் முன்னாடி அந்த கவிதைகளை வாசிச்சு காட்டினார். அங்கதான் அந்த ட்விஸ்ட் நடந்துச்சு. ஆமா, தாகூர் வாசிச்சதை கேட்டு எல்லாரும் மெய்ச்சிலிர்த்து போயிட்டாங்க. ஆனா ஈட்ஸ் மட்டும் எந்திரிச்சு ஒரு 4 இடத்துல மட்டும் வார்த்தைகள் கவித்துவமா இல்லைன்னு சரியா அந்த 4 வார்த்தைகளை சுட்டி காட்டினார். தாகூருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருக்கும். ஏன்னா சரியா ஆண்ட்ரூஸ் மாத்துன அதே 4 வார்த்தைகளை தான் ஈட்ஸ் கண்டுபிடிச்சாரு. ஈட்ஸ் சொன்னார், இந்த வார்த்தைகள் கிராமர் படி 100% கரெக்ட். ஆனா இதுல உயிர் இல்ல. ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நடுவுல தடை ஏற்படுத்துற பாகைகள் மாதிரி இருக்குன்னு சொன்னார். ஒரு மொழியியலாளர் இப்படி எழுதலாம், ஆனா ஒரு உண்மையான கவிஞன் இப்படி எழுத மாட்டான்னு ஈட்ஸ் சொல்லியிருக்கார். உடனே தாகூர் தான் ஒரிஜினலா எழுதின அந்த வார்த்தைகளை சொன்னதும் ஈட் சந்தோஷப்பட்டு இது கிராமர் படி தப்பா இருக்கலாம், ஆனா இதுதான் கவிதைன்னு சொன்னார். வாவ்! இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இலக்கணம் அப்படிங்கிறது மனதோட விளையாட்டு, ஆனா கவிதை அப்படிங்கிறது இதயத்தோட மொழி. போதி தர்மரோட சீடர்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத ஓஷோ ஆழமா கனெக்ட் பண்றார். அந்த சீடர்கள் ஆண்ட்ரூஸ் மாதிரி மொழியில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள், ஆனா அவங்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிற அனுபவம் துளியும் இல்ல. அதனால அவங்க போதி தர்மரோட உண்மையான அனுபவத்துல தங்களோட இலக்கண குழப்பங்களையும் லாஜிக்குகளையும் உள்ள சொருகிட்டாங்க. அதனாலதான் மூல நூல்ல பல இடங்கள்ல முன்னுக்கு பின்னும் முரணான விஷயங்கள் இருக்கிறத ஓஷோ கண்டுபிடிச்சு திருத்துறார். அது மட்டும் இல்லாம ஹோ அப்படிங்கிற ஒரு உண்மையான சீடனை பத்தியும் ஒரு நிகழ்வு இந்த உரையில வருது. ஆமா, போதி தர்மர் தன்னோட சாராம்சமான போதனை என்னன்னு கேட்டப்போ ஹோ எந்த பதிலும் சொல்லல. ஒரு வார்த்தை கூட பேசாம கண்ணீர் மல்க போதி தர்மரோட பாதங்கள்ல விழுந்து அமைதியா நின்னார். அதுதான் உண்மையான புரிதல். அந்த அமைதியைத்தான் உண்மையான பதில்னு போதி தர்மரும் ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா வார்த்தைகளால அந்த உண்மையை விளக்கவே முடியாது. ஆனா துரதிர்ஷ்டவசமா ஹோ எந்த நூலையும் எழுதி வைக்கல.
உண்மைய உணர்ந்தவங்க அத வார்த்தைகள்ல அடைக்க பயப்படுறாங்க. ஆனா எதையும் முழுசா உணராதவங்க பக்கம் பக்கமா லாஜிக் பேசி எழுதி தள்ளிடுறாங்க. இதனால வர்ற ஆபத்தை தான் ஓஷோ சரி பண்றாரு. இதனால தான் மூல நூல்ல சீடர்கள் மனம் அப்படின்னு எழுதி வச்சிருந்த எல்லா இடத்தையும் அடிச்சிட்டு அத மனமின்மை, அதாவது நோ மைண்ட் அப்படின்னு ஓஷோ திருத்துறாரு. கொஞ்சம் இருங்க, இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. புத்தரின் மனம் தூய்மையானது, காலியானது அப்படின்னு சீடர்கள் எழுதியிருந்தத ஓஷோ அதிரடியா மனம் எப்போதுமே காலியா இருக்க முடியாது, ஆகையால் அதை புத்தரின் மனமின்மை என்று திருத்தி படியுங்கள்னு சொல்றாரு. இத நாம இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணணும். மனம் அப்படிங்கிறதுக்கும் மனமின்மை அப்படிங்கிறதுக்கும் என்ன அப்படி ஒரு பெரிய வித்தியாசம்? நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தாதான் இதோட வீரியம் புரியும். மனம் அப்படிங்கிறது எப்பவுமே எண்ணங்களால நிரம்பின ஒரு விஷயம். ஓகே. அது எப்பவுமே ஒரு இரட்டைத்தன்மையில, அதாவது டியூவாலிட்டியில தான் சிக்கியிருக்கும். நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், விருப்பு வெறுப்பு அப்படின்னு மனம் எப்பவுமே விஷயங்களை ரெண்டா பிரிச்சு தான் பார்க்கும். அதாவது நம்ம சோஷியல் மீடியா மாதிரி சொல்றீங்களா? எப்படி? நாம எப்பவுமே ஒரு போஸ்ட பார்த்தா ஒன்னு லைக் பண்ணுவோம் இல்ல டிஸ்லைக் பண்ணுவோம். தள்ளி விடலாமா இல்ல ஸ்க்ரோல் பண்ணலாமான்னு எப்பவுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் மோட்லயே இருக்கும் இல்லையா? அதுதான் டிவாலிட்டியா? 100% அதான். நீங்க எதை செஞ்சாலும், ஒரு நல்ல காரியம் செய்ய நினைச்சாலும் சரி, தீய காரியம் செய்ய நினைச்சாலும் சரி, அந்த ஜட்ஜ்மெண்ட் மனதோட தளத்துல தான் நடக்குது. அப்போ மனமின்மைனா என்ன? நோ மைண்ட் அப்படிங்கிறது எந்த தேர்வும் இல்லாத ஒரு வெட்டவெளி மாதிரி. அதுல எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. அது வெறுமனே ஒரு கண்ணாடி மாதிரி. தனக்கு முன்னாடி வர்றது என்னன்னு அது பிரிச்சு பார்க்காது, அப்படியே காட்டும். சூப்பர். இத நான் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட கனெக்ட் பண்ணி பார்க்கறேன். ஒரு சாதாரண கேமரா லென்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அது எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம முன்னாடி இருக்கிற இயற்கை அழகையோ குப்பையையோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணும். அதுதான் மனமின்மை. கரெக்ட். ஆனா அதுவே நாம ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அந்த ஒரிஜினல் இமேஜ மாத்தி இது அழகா இருக்கு, இது டல்லா இருக்குன்னு கலரை அட்ஜஸ்ட் பண்ணும். அந்த ஃபில்டர் தான் நம்மளோட மனம். நம்மளோட முன்தீர்மானங்கள் எல்லாமே ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படுது. வாவ், நீங்க சொன்ன இந்த மாடர்ன் உதாரணங்கள் ரொம்பவே கச்சிதமா பொருந்துது. ஒரு புத்தர் எந்த விதிகளையும் பின்பற்றதில்ல, அவரை நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கறதில்ல. அவர் அந்த ஃபில்டர் இல்லாத ஒரிஜினல் கேமரா லென்ஸ் மாதிரி செயல்படுறாரு. ஆமா, அவர் திட்டமிட்டு எதையும் செய்யறதில்ல. அவரோட முழுமையான விழிப்புணர்வுல இருந்து செயல்கள் தானா வெளிப்படுது. இத ஓஷோ பிறந்த குழந்தையோட ஒப்பிடுறார். ஒரு குழந்தை ரொம்ப வெகுளித்தனமா இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு நான் ரொம்ப வெகுளியான குழந்தை அப்படின்னு தெரியுமா? தெரியாது. ஒருவேளை அதுக்கு அப்படி தெரிஞ்சா அந்த வெகுளித்தனம் போயிடும், அங்க ஈகோ வந்துடும். அதே போலத்தான் ஒரு புத்தரும். நான் ஒரு புத்தர், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் நினைக்கிறது கூட இல்ல. அப்படி நினைச்சா அங்கே மறுபடியும் மனம் உள்ள வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் புத்தர் என்பவர் புத்தர் அல்ல அப்படின்னு ஒரு புதிர் மாதிரி போதி தர்மர் சொல்றார். இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தத்துவமா இருக்கு. ஆனா நான் காலையில எழுந்து ஆபீஸ் போயிட்டு பில் பே பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிற என்னோட லைஃபுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கலாம். ஓஷோ இதுக்கு மூல உரையில ஒரு அற்புதமான விளக்கத்தை தர்றார். நீங்க இப்போ கை கால்களை அசைக்கிறீங்க, பேசுறீங்க, இந்த விவாதத்தை கேக்குறீங்க. இது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒளியால, ஒரு விழிப்புணர்வால தான் சாத்தியமாகுது. கங்கை கரையில இருக்கிற மணல் துகள்களை போல கோடானு கோடி மக்கள் இந்த ஒளியை கொண்டுதான் இயங்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் உங்களை இயக்குவது எதுன்னு கேட்டா யாருக்கும் விளக்க தெரிவதில்ல. அதுதான் மனித வாழ்வோட மிகப்பெரிய முரண்பாடே. இப்போ நீங்க ஒரு இனிப்ப சுவைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதோட சுவை உங்களுக்கு தெரியும். ஆனா இதுவரைக்கும் இனிப்பையே சுவைக்காத ஒருத்தர்கிட்ட அந்த சுவைய வார்த்தைகளால எப்படி விளக்குவீங்க? எவ்வளவு பெரிய டிக்ஷனரிய வச்சுக்கிட்டாலும் விளக்க முடியாது. அந்த இனிப்பை அவங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் ஒரே வழி. ஆன்மீக குருமார்கள் இதத்தான் செய்றாங்க. தாங்கள் அடைஞ்ச அந்த மௌனத்தை, அந்த வெட்ட வெளிய சீடர்களுக்கு ருசிக்க கொடுக்கறாங்க. நாம எல்லாரும் அந்த உள்ளொழியால தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதை பத்தின எந்த விழிப்புணர்வும் இல்லாம யாரோ இயக்குற பொம்மைகள மாதிரி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஓஷோ ரொம்ப வேதனையோட சுட்டி காட்டுறார். அதே போல இன்னொரு சுவாரஸ்யமான முரண்பாட்டையும் மூல உரையில ஓஷோ திருத்துறாரு. அது கனவுகள் பத்தினது. ஆமா, நீங்க கனவு காணும்போது அந்த கனவு காணும் நபர் நீங்கள்தானா அப்படின்னு சீடன் கேக்குறான். அதுக்கு பதிலா ஆம் அது நான் தான் அப்படின்னு சீடர்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா ஓஷோ அது முற்றிலுமா வறுக்கிறாரு. இல்ல அது நான் அல்ல அப்படின்னு திருத்துறாரு. ஏன்னா கனவு அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி ஓடுற ஒரு சினிமா மாதிரி. நான் அதை பார்ப்பவன், நான் கனவு கிடையாது. பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் எப்படி ஒண்ணா முடியும்? நான் ஒரு நாற்காலிய பார்த்தா நான் எப்படி நாற்காலியா மாற முடியாதோ அதே போல கனவை பார்க்கறேன்னா கனவா முடியாது.
நம்மளோட செயல்களுக்கும் இதே லாஜிக் தான் பொருந்துது. நாம நடக்கும்போது நடப்பது நமது உடல், நாமல்ல. நமது உண்மையான தன்மை எதனுடனும் கலக்காம எப்பவுமே ஒரு சாட்சியா மட்டுமே இருக்கு. கரெக்ட். இப்போ மறுபடியும் நாம ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விக்கு வர்றோம். இந்த சாட்சி பாவத்தை, இந்த விழிப்புணர்வை அடைய நாம என்னதான் செய்யணும்? இங்கதான் விவாதத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு முடிச்சு அழப் போகுது. தேடுதல் என்பதுதான் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. தேடுறதே பாவமா? ஆமா, நீங்க அமைதியே உங்களுக்கு வெளியே தேடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அதை ஒருபோதும் கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. என்ன, நீங்க தேடுற அந்த பொருள் உங்களை தேடுபவனாகவே உங்களுக்குள்ள உட்டாந்துட்டு இருக்கு. ஒரு மாஸ்டர் அல்லது குரு என்பவர் உங்களுக்கு வெளியிலிருந்து எதையும் புதுசா தர்றவர் கிடையாது. அப்படி என்றால் ஒரு உண்மையான குருவோட வேலைதான் என்ன? புகழ்பெற்ற தத்துவஞானியான குர்ஜியெஃப் அப்படிங்கிறவரை அவரோட சீடர் எப்படி குறிப்பிடுறார் தெரியுமா? எனது தூக்கத்தை கலைத்தவர் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க. குரு என்பவர் உங்களை விழிப்படையச் செய்ய ஒரு குலுக்கல் கொடுப்பவர் மட்டுமே. நாம எல்லாரும் ஆழ்ந்த ஆன்மீக தூக்கத்துல இருக்கோம். விழிப்புணர்வு அப்படிங்கிற கனவு உலகத்துல நாம கற்பனையான பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த தூக்கத்தை கழைச்சு, நீ ஏற்கனவே புத்தர் தான், எந்திரி அப்படின்னு உலுக்கி எழுப்புவதுதான் ஒரு மாஸ்டரோட வேலை. வேறெங்கும் செல்ல தேவையில்லை, எதையும் புதிதாக அடைய தேவையில்லை. இது உண்மையாகவே நம்மளோட பல வருட நம்பிக்கைகளை சுக்குநூறாக உடைக்கிற ஒரு விஷயம்தான். நாம வாழ்நாள் முழுவதும் ஒரு இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஓடுவதை நிறுத்து, இலக்கே நீதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது வர்ற அந்த அதிர்வு அளப்பரியது. போதி தர்மரோட இந்த ஆழமான உண்மைகளை ஓஷோ அவர்கள் சீடர்களோட குழப்பங்களை தாண்டி நமக்காக ஒரு கண்ணாடியை துடைக்கிற மாதிரி துடைத்து காட்டியிருக்கார். உண்மைதான். இது வெறும் தியரி கிடையாது, இது ஒரு நேரடி அனுபவம். கண்டிப்பா. சரி, இந்த ஆழமான பயணத்தோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு புதிய சிந்தனைய நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். அடுத்த முறை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது, சரி கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு உட்காருவீங்க இல்லையா? ஆமா. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. அந்த மைண்டை சரி பண்ண முயற்சி செய்யறது யாரு? உங்களோட அமைதியின்மையை சரி செஞ்சு உங்களை ப்ரொடக்டிவ் ஆக்கி உங்களோட மனமே போட்டுக்கிற இன்னொரு ஸ்பிரிச்சுவல் வேஷம் தானா அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான கேள்வி இது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.